தமிழ்நாட்டில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதன் மூலம் 2,22,91,710 அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர் பயன்பெறுவர் என்றும், பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படவுள்ள வேட்டிச் சேலைகள் அனைத்தும் எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பொங்கல் விழாவை மேலும் சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் ரொக்கப்பரிசாக 3000 ரூபாய் வழங்கிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பரிசு 6,936 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும் என்றும், பொங்கல் திருநாளுக்கு முன்பாக ரொக்க பரிசும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வேட்டிச் சேலைகளும் அனைத்து நியாய விலைக் கடைகள் மூலம் வழங்கிட அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் விநியோகிக்கும் பணி தொடங்கியுள்ளது. நியாய விலைக் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கி வருகின்றனர். இந்த டோக்கன்கள் நியாய விலைக் கடையில் வழங்கி பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.